ஓம் சாந்தி தீதி. குட் மார்னிங். ஓம் சாந்தி. ஆ, அற்புதமாக அமைந்தது இந்த புத்தாண்டு ஆரம்பம். நேற்று 1/1/2026 ஆரம்பமாகிவிட்டது. நேற்று கூட எல்லாம் முடிஞ்சது பட்டி, ஒரு நாள் பட்டி. அனுபவம் கேட்டிருந்தீங்க. ஆனாக்கா நேற்று டைம் இல்லை, எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. சரி, அப்படி வீட்டுக்கு வந்தாச்சு. என்னுடைய அனுபவம் அப்படி என்று பார்த்தால், ஒரு ரிட்ரீட் சென்டர்ல தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அன்னைக்கு அதாவது புதிய ஆண்டு ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு நாள் தங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ரிட்ரீட் சென்டர் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரிட்ரீட் சென்டர்ல. அங்க பாபா மீட் முடிச்சிட்ட பிறகு அங்க படுத்தேன். ஒரு 10:30க்கு தூக்கம் வரல 1 ஹவரு. அப்போ என்ன பழைய நினைவுகள் எனக்கு வந்து கூட்டிட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆ, நான் வந்து பிஎஸ்சி 3 இயர் படிக்கும் போதுல அங்க ஹாஸ்டல்ல உள்ளே 3 இயர் படிக்கும் போது மட்டும் 1 இயரு. மற்ற ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்ல வீட்டுக்கு போயிட்டு அப் அண்ட் டவுன் வருவேன். அது ஒரு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. அப்ப 3 இயர்ல படிக்கும் போதுல வந்து நம்ம படிச்சுட்டு ஹாஸ்டல்ல இருந்துட்டு பக்கமே இருக்கும். டெய்லி கிளாஸ் போவோம். அப்படி போகும்பொழுது அந்த நினைவுகள் எனக்கு இங்க வந்தது. நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய நினைவுகள் எனக்கு பாபா வந்து கூட்டிட்டு போனாரு. என்னன்னா, அங்க காலேஜ் படிக்கும் போதுல அந்த ஹாஸ்டல்ல இருக்கும்பொழுது எனக்கு படிக்கணும், வேலைக்கு போணும் அப்படி ஒரு ஒரு குறிக்கோள் இருந்தது. இது கிட்டத்தட்ட 2000 அந்த ஆண்டு நடந்த ஒரு விஷயம். அப்புறமா 2000 முடிச்சிட்ட பிறகு திரும்பியும் 2001, 2002ல வந்து நானு எம்எஸ்சி படிக்க போயிட்டாச்சு சென்னைக்கு. 2003 ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு வெளிய வரதுக்குலாம் வந்து கிட்டத்தட்ட 2004ல நான் 1/1/2004ல எனக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சது வந்து. பயோடெக் கம்பெனில, பார்மா கம்பெனில. ஸோ அந்த 1வது நாள், முதல் நாள் வந்து கிட்டத்தட்ட 21 வருஷம் முடிஞ்சது எனக்கு. 22வது வருஷம் வந்து திருவண்ணாமலை ரிட்ரீட் சென்டர்ல எனக்கு ஒரு நாள் தங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நேத்து. அது நினைவு எனக்கு பாபா வந்து திரும்ப திரும்ப கூட்டிட்டே வந்தாரு எனக்கு. நம்ம ஹாஸ்டல்ல படிக்கும் போதுல அந்த அந்த உணர்வு தெரியல. ஹாஸ்டல் படிக்கிறோம், அந்த வேலைக்கு போணும் அப்படிதான் இருந்தது. ஆனா இங்க வந்து கடவுள் வந்து நம்ம அங்க படிக்க வச்சு, நம்ம வேலைக்கு போக வச்சு, இங்க வந்து அழகான ஒரு இடம் வந்து. அது சாதாரண இடம் கிடையாது வந்து. இறைவனுடைய மடியில் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அந்த பாபா ரூம்ல ரிட்ரீட் சென்டர்ல தங்கும் பொழுது, யாருடைய ஞாபகம் தெரியல. பாபா மடி இப்படிதான் இருக்குமா? நம்ம ஆர்டர் பண்ணோம். கிட்டத்தட்ட 21 வருஷம் முடிஞ்சது. 22வது வருஷம் இந்த 1/1/2026ல நான் இங்க ரிட்ரீட் சென்டர்ல தங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குதுன்னா, பாபாவுக்கும் நமக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குது. ஆழமான ஒரு தொடர்பு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனுபவம் எனக்கு நினைவலைகள் எனக்கு அப்படியே கரெக்ட்டா கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் எனக்கு அந்த ரியலைஸ் பண்ண வச்சாரு பாபா. அப்புறமா அந்த நினைவுகள் எனக்கு பசுமையா இருந்தது. அப்புறமா நம்ம ஆன்மீக சகோதரிகள், நிமித்தமான சகோதரிகள் வந்து காலையில வந்து அமிர்த வேலை செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 3:15ல பாபா எழுப்பி விட்டாரு. அப்புறமா 3:36லாம் வந்து நான் வெளிய வந்துட்டு ஹால்ல மெடிடேஷன் செஞ்சேன். ஓ வைப்ரேஷன் அவ்ளோ பறக்குது. ஒரு செகண்ட்ல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா போகும்போதுல, அப்படி வராம எனக்கு நேரா வந்து பரந்தாமனுடைய பயிற்சி அழகா பாபா வந்து அந்த அனுப்புது நல்லா அழகா குடுத்தாரு. அந்த 1 ஹவர் எப்படி போச்சுன்னே தெரியல கிட்டத்தட்ட. அழகா அந்த ரிட்ரீட் சென்டர்ல அந்த ரிட்ரீட் சென்டர் கூட தெரியல. எனக்கு பாபாவோட மடியில தான் படுத்துருக்கிற மாரி எனக்கு ஒரு அனுபவம் ஆச்சு. ஆ, பாபா ஒரு குழந்தைய எப்படி வளர்க்குறாருன்னு சொல்லிட்டு இதன் மூலமா எனக்கு வந்து தெரிஞ்சது எனக்கு. 21 வருஷமா கிட்டத்தட்ட நம்ம வந்து வேலைக்கு ஓடிட்டே தான் இருப்போம் வந்து. நான் எனக்காக அதாவது சுயத்துக்காக நம்ம வந்து டைம் குடுக்கல தான் எனக்கு தோணுது. நான் பெங்களூர்ல வந்து நெறைய ரிட்ரீட் சென்டர்ல இருந்திருக்கேன். சேவைக்கும் சரி, இது மாரி பட்டி 3 நாள், 2 நாள் வைப்பாங்க. எஸ்விசியும் சென்னையில எஸ்விசிலும் வைப்போம். ஆனாக்கா வந்து கொஞ்சமான ஆத்மாக்கள் லிமிட்டடா இருந்தது. நான் யார் அப்படின்ற உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
அங்கலாம் வந்து பட்டியில வந்து கிட்டத்தட்ட 200 பேர், 300 பேர் வருவாங்க. யாரையும் வந்து பார்த்துக்க மாட்டாங்க. ஆ கிளாஸ் எடுப்பாங்க. அமர்தல செய்வேன். ஆனா இங்க வந்து எனக்கும் பாபாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு மட்டும் எனக்கு ரொம்ப க்ளோஸா கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அ அதேபோல வந்து பட்டியினோட ஒரு நாள் பட்டி தான் தெரிஞ்சது. தலைப்பு எதுவும் தெரியல. ஆனா வந்து அந்த பட்டின்றது அனுபவம் அவ்ளோ அழகா இருந்தது. ஒரு அவ்யக்த முரளி எடுத்துக்கிட்டு, அதுல வந்து மலர்ந்த முகமா எப்படி கொண்டு வரணும்? ஒரு நாள் இந்த வருடம் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்லாம் குடுத்தீங்க. ட்ராமா, ஆத்மா, பரமாத்மா, புள்ளி அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் அற்புதமா இருந்தது. இதுபோல நாம வந்து முரளி எடுக்கணும். அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு கிடைச்சது. அதேபோல இருக்கக்கூடிய அங்க நிமித்தமான சகோதரி, பிரதர் அண்ட் சிஸ்டர் எல்லாருமே வந்து அவ்ளோ அன்பாக நடந்து கொண்டார்கள். எல்லாருமே வந்து ஊக்கம், உற்சாகம், டயர்லெஸ் சொல்லுவாங்க. தஜஸ்வி முனிவர்கள்ன்னு சொல்லுவாங்கல்ல, முரளில அதுபோல எல்லாருமே சரி. அமிர்த வேளைலருந்து தூங்குற வரைக்கும் அவ்ளோ பாபாவுடைய சேவையில இருக்கும்போது எவ்ளோ பாக்கியம் அவங்கலாம். நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. பட் லௌகிக் அண்ட் அலௌகிக் பேலன்ஸ் நான் அழகா செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முழுமையாக இந்த ஒரு நாள் வந்து எனக்கு இந்த 1 வருஷம் ஃபுல்லா எனக்கு அந்த பவர் வரும். கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த அனுபவத்த உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். பாபாவுக்கு நன்றி, பிரம்மா பாபாவுக்கு நன்றி, மம்பாவுக்கு நன்றி, தீதிக்கு நன்றி. திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஆன்மீக சகோதர, சகோதரிகள் எல்லோருக்கும் சரி, அ இந்த வருடம் எல்லாருக்கும் சக்சஸாக அமைய வேண்டும். எல்லாரும் பாப்சமன் ஆக வேண்டும் அப்படின்ட்டு ஒரு சுப எண்ணத்தோட நான் இந்த ஆடியோவை முடித்துக் கொள்கின்றேன் தீதி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி தீதி. குட் மார்னிங். ஓம் சாந்தி. அ அற்புதமாக அமைந்தது இந்த புத்தாண்டு ஆரம்பம். நேற்று 1/1/2026 ஆரம்பமாகிவிட்டது. நேற்று கூட எல்லாம் முடிஞ்சது பட்டி, ஒரு நாள் பட்டி. அனுபவம் கேட்டிருந்தீங்க. ஆனாக்கா நேத்து டைம் இல்ல. எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. சரி, அப்படி வீட்டுக்கு வந்தாச்சு. என்னுடைய அனுபவம் அப்படி என்று பார்த்தால், அ ஒரு ரிட்ரீட் சென்டர்ல தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அன்னைக்கு அ அதாவது புதிய ஆண்டு ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு நாள் தங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ரிட்ரீட் சென்டர் புதிதா கட்டப்பட்டுள்ள ரிட்ரீட் சென்டர்ல.